ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி பொது காலத்தில் 22வது வாரத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த நிலையிலே நாம் கைமாறு பெற வேண்டும் என்பதை குறித்து லூக்கா 14வது அதிகாரத்திலே 1 14 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் குறித்து நாம் தியானிப்போம். ஒரு நாள் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தார். அங்கே நீர்க்கோவை உள்ள நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளை குணப்படுத்தும் முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவர்கள் கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தாம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் இருந்தாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரோ என்று கேட்டார். அதற்கு பதில் அவர்கள் ஒன்றும் அவர்களால் சொல்ல இயலவில்லை. விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொள்வதை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறியது, ஒருவர் திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இந்த இடத்தை விட்டுக் கொடுங்க என்பார். அப்போது நீ வெட்கத்தோடு கடைசி இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்போது உங்களை அழைத்தவர் வந்து உங்களுடைய நண்பரை முதலிடத்துக்கு வாரும் என்று சொல்லும் போது உங்களுடன் பந்தியில் அமர்ந்தவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைங்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவு இரவு உணவு அளிக்கும் போது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரி உறவினர்களையோ செல்வ படைத்து அண்டை வீட்டாரை அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்கள் உண்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உங்களுக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீ விருந்து அழைக்கும் போது ஏழைகளை, உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரை பார்வையற்றவரையும் அழையும். அப்போது நீ பேறு பெற்றவர் ஆகும். ஏனென்றில் உமக்கு கைமாறு செய்வதற்கு ஒன்றுமில்லை. நீதிமான்கள் உயிர்த்தெழும் போது உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். நீதிமான்கள் உயிர்த்தெழும் போது உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாளிலே அவர் ஒரு பரிசேயர் வீட்டுக்கு அருந்த போகிறார். அந்த நீர்க்கோவை இருந்த மனிதனை பிடி பார்த்து, ஓய்வு நாள் குணப்படுத்தும் முறையா இல்லையா என்று மறைநூல் வல்லுநர்கள் சட்ட அறிஞர்களிடத்திலும் பரிசேயரை பார்த்து கேட்கிறார். அவர்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்றால் மனிதன் தான் முக்கியம். ஆகவேதான் அவர்கள் கையை பிடித்து அவரை நலமாக்கி அழைத்து விட்டார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, பிள்ளையோ மனிதனோ விழுந்து விட்டால் தூக்கி விட மாட்டார், ஓய்வு நாள் விட போவதில்லை. அந்த மாதிரி விழுந்து கிடக்கிற மனிதன் அவரால் முடியவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை. நிலையான அர்த்தம். ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக, ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவர். பிறகு விருந்துகளில் முதன்மையான இடங்களை தேடி அடைகிறவர்களை பார்த்து முதன்மையான கடைசி யாராவது அழைக்கும் போது பொதுவாக நம்ம முன்னால் உட்காரும்போது கைத்தொழில் நீங்கள் பின்னால் போய்க்கலாம் உட்கார்ந்து சொன்னாங்க உங்களுக்கு கேவலமாக. மாறாக நாம் பின்னால் அமரும்போது ஒருவேளை நம்மை அழைத்தவர் வந்து பின்னாலே வாரம் என்று சொல்லும்போது ஒரு ப்ராக்டிக்கல் விருந்து சொல்கிறார். அதே மாதிரி விருந்துக்கு அழைக்கும் போது பகல் உணவு இரவு உணவு அளிக்கும் போது நண்பர்கள் சகோதர சகோதரிகள் உறவினர் செல்வம் படைத்த அண்டை வீட்டாரை அழைக்க வேண்டாம். நெய்பர்ஸ், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் இவர்களெல்லாம் அழைக்கும் போது நம்ம திருப்பி அது மாறாக யாரை அழைக்க வேண்டும் சொல்லுகிறார். ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றவரையும் அழையுங்கள். அவர்கள் நமக்கு திருப்பி அந்த உணவு கொடுக்க மாட்டோம். பொதுவாக யாராவது நம்ம ஒன்று செய்யணும், அடுத்தது நாளைக்கு அந்த விருந்து கொடுவாங்க. இது அதை விட முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஏழைகள் என்பது ஏழை உள்ளமாக இருக்கிற மக்கள். இந்த உள்ளத்தை ஏழையாக மாற்றும்போது இதை தீர்வு தரும். அவர்கள் கடவுள் அவர்கள் அன்பு செய்கிறார். அவர்கள் இலக்கத்தை நாம் வெளிப்படுத்தும் போது தேர்வு பெற்றவர்களாக நாம் அவர்களை மாற்றுகிறோம். உடல் ஊனமுற்றோர், ஹேண்டிகேப், இந்த மாதிரி குறைகள் தடைகள் இருக்கிறவர்கள், உடல் ஊனமுற்றோர் குறைகள் இருக்கும்போது, வாழ்க்கையில் இருக்கிற பாவ தடைகள் இருக்கும்போது அவங்க தாங்கள் அன்பையும் மனதிற்கத்தையும் நம்பிக்கையும் நாம் கொடுக்கணும். கால் ஊனமுற்றோரை வழி நடக்க தெரியாமல் உண்மையான வழிக்கையும் நிறைய பேர் அறிவிப்பவர் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் வார்த்தையும் சொல்வது. பார்வையற்ற வழி தெரியாமல் இருளில் இருக்கிறவர்கள் பேருடைய நாம் அவர்களுக்கு ஒளியாக ஒளியில் அழைத்து செல்லும், ஒளியில் வார்த்தையை கொடுக்கணும். பரிசுத்தாவிக்குள்ளே ஒளி நடக்கும் போது இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு
கைமாறலாம் தான் இயேசு, நாம் பசியாக இருந்தேன், நாம் தாகமாக இருந்தேன், நாம் எண்ணியாக செய்கிறோம் சொன்னாங்க. நீதிமான்கள் உயிர் பெறும்போது இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள் உயிர் பெறும் நினைக்கக்கூடாது. கஷ்டப்படுறது வந்து அப்போ கைமாறு கிடைச்சேன், புதிய கைமாறு கிடைக்கும். கைமாறு இப்படி கிடைக்கணும், இந்தியிலே இந்த மக்கள் இருக்கிறது நமக்கு கைமாறு கிடைக்கும். நமக்கு நாமும் மீட்கப்படும், மக்களும் மீட்கப்படுவோம், நாமும் சந்தோஷம், மக்களும் சந்தோஷப்படுவோம். வாழ்க்கையில் நிறைய நமக்கு தானியல் 12 சொல்லுகிறார். மற்றவரை நல்வழிப்படுத்துகிறவர்கள் ஆண்டவருடைய வானத்தில் உள்ள நட்சத்திரங்களாக இருப்பார். சிம்பிளிட்டி ஸ்டார் அதை இங்கே உலகத்தில் வழியாக வெளிச்சமாக நிறைய ஆசீர்வாதத்திற்காக அந்த அறிவிக்க ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, உடைய இறக்கத்தையும் கருணையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.